ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ யூஜிசி நெட்டோட ஜூன் 2019 வந்த கொஷின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இப்போது. ஸோ டியூரிங் விச் இயர் த ப்ரெசன்ட் சிஸ்டம் ஆஃப் அஃபிலியேஷன் ஆஃப் காலேஜஸ் டு யூனிவர்சிட்டிஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் இந்தியான்னு கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ இருக்குதுல்ல நம்ம சிஸ்டம், இந்த சிஸ்டம் வந்து இந்த அஃபிலியேஷன் ஆஃப் காலேஜஸ் டு யூனிவர்சிட்டியாக இன்ட்ரடியூஸ் பண்ணது எப்போ, எந்த வருஷம்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து 1857. அடுத்து பாருங்கள், செகண்ட் கொஸ்டின். த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரொவைட்ஸ் அ ரைட் டு எஸ்டாப்ளிஷ் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் தேர் சாய்ஸ் பை ஆல் மைனாரிட்டிஸ் ஆஸ் பர் என்ன ஆர்டிக்கல்னு கேட்டிருக்காங்க. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, அதில் எந்த ஆர்டிக்கல் ரைட் கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 30 clause 1. And which one of the following reports addressed the academic, technical and administrative problems of the examination system? ஸோ எக்ஸாம் நடக்குதுல்ல, அந்த சிஸ்டமில் அகடமிக் டெக்னிக்கல் எல்லாம் வந்து ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்ன ரிப்போர்ட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ரிப்போர்ட் ஆன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் த எஜுகேஷனல் சிஸ்டம் 1965. அடுத்து பாருங்கள், which one of the following university is not among the first 3 that were established during 1857? எது ஒன்று இதில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாத ஒரு லிஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு அவங்க ஆன்சர் கேட்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து டெல்லி. ஸோ கல்கத்தா, பாம்பே, மெட்ராஸ்லாம் வந்து ஆல்ரெடி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு விஷயம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபிஃப்த் கொஷின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கோஆர்டினேட்ஸ், ப்ரமோட்ஸ் அண்ட் ஃபண்ட்ஸ் ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஆல் சோஷியல் சயின்சஸ் டிசிப்ளின்ஸ்? ஆன்சர் வந்து ICSSR, டெல்லி, நியூ டெல்லி. அடுத்த கொஷின். A new focus on the problem of examination system of India formed a part of which one of the following reports அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ரிப்போர்ட் ஆன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் யூனிவர்சிட்டி எஜுகேஷன் UGC 1965. இதில் தான் ஒரு ஸ்பெஷல் ஃபோக்கஸ் எடுத்து அந்த எக்ஸாமினேஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து பார்க்குறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 7th கொஸ்டின். In which of the following ancient Indian university the cultural and civilization of the Tibet was built mainly through the writings of the scholars? Answer வந்து Vikramasila. அடுத்து 8th question. In post-independence India, which one of the following committee or commission reports deal with all levels of the education in India அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் வந்து கொத்தாரி கமிஷன் தான் எல்லா விதமான லெவல்ஸ் ஆஃப் எஜுகேஷனையும் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருந்திருக்காங்க. சரிங்களா? அதாவது போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவுக்கு அப்புறம் வந்த கூட கொஸ்டினுக்கு ஆன்சர் இதுதான். ஸோ த 9th கொஸ்டின். த ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த இன்டர் யூனிவர்சிட்டி போர்ட் தட் வாஸ் ப்ரீவியஸ்லி எஸ்டாப்ளிஷ்டு ஃபார் ப்ரமோட்டிங் கோஆப்ரேஷன் அண்ட் கோஆர்டினேஷன் அமாங் யூனிவர்சிட்டி இஸ்? ஆன்சர் வந்து AIU. அடுத்து பார்த்துங்க, the Education Commission of India that first took serious note of the problem of brain drain வாஸ்ன்னு கேட்டிருக்காங்க 10th கொஸ்டினுக்கு. ஆன்சர் வந்து த எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. 11th கொஸ்டின். த ரிப்போர்ட் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் எஜுகேஷன் கமிஷன்ஸ் கேரிஸ் த சப்டைட்டில் எஜுகேஷன் ஃபார் நேஷ்னல் டெவலப்மெண்ட்? ஆன்சர் என்னன்னா கொத்தாரி கமிஷன். 12th கொஸ்டின். இன் விச் இயர் த மாடர்ன் இந்தியன் யூனிவர்சிட்டி காட் எஸ்டாப்ளிஷ்ட்? ஆன்சர் என்ன? 1857. 13th question. In which era given below higher education in India got a setback? Answer வந்து முகல் era. ஸோ நம்ம அடுத்து வந்து 14th question போயிடலாம். Which of the following statement represent the main functions of the UGC? Answer வந்து C 1 to 4 தான் வந்து மெயின் ஃபங்க்ஷன்ஸ். அதை படிச்சிடலாம். ஸோ ரெக்கக்னைசேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் UGC. ஓகே, ஃபைன், கரெக்ட். மெயின்டெனன்ஸ் ஆஃப் குவாலிட்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து யூஜிசியோட ஃபங்க்ஷனாக? ஆமாம், கரெக்ட். ஸோ அடுத்து வந்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் வைஸ் சான்சலராக? கிடையாது. அடுத்த ஆன்சர்னா கிவிங் கிராண்ட்ஸ் டு இன்ஸ்டிடியூஷன் வந்து யூஜிசியோட ஃபங்க்ஷனாக? ஆமாம், கரெக்ட். மேக்கிங் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் வந்து யூஜிசியோட ஃபங்க்ஷனானா? கிடையாது. சரி, ஓகே, ஃபைன். ஸோ ஆன்சர் இதில் என்ன ஆன்சர்னால் 1 to 4 தான் ஆன்சர். ஸோ அது ஆப்ஷன்ஸில் இருக்குது, நீங்கள் டிக் பண்ணிக்க வேண்டியதான். அடுத்து பார்த்தீங்கன்னா த மெயின் எய்ம் ஆஃப் த ஃபேக்கல்ட்டி ரீசார்ஜ் சிஸ்டம் ஆஃப் UGC வாஸ் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னென்னா அட்ரஸ் த ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃபேக்கல்ட்டி இன் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். அதாவது இந்த ஃபேக்கல்ட்டி ரீசார்ஜ் ஸ்கீம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஃபேக்கல்ட்டியோட ஷார்ட்டேஜஸ் வந்து அட்ரஸ் பண்ணுற விதமாக இருக்கிறது இந்த ஸ்கீம். ஓகேங்களா? அடுத்து 16th கொஸ்டின் வந்து name the scheme which facilitates academic and research collaboration between Indian institution and the best institution in the world? Answer வந்து SPARC, SPARC.
அடுத்த கொஷின் பாருங்கள் 17th கொஷின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ நான் கன்வென்ஷனல் லேர்னிங் ப்ரோக்ராம் இன் ஹையர் எஜுகேஷன் ஆன்சர் வந்து ஸ்வாம் SWAYAM படிச்சிருக்கோம்ல நான் கன்வென்ஷனல் லேர்னிங் ப்ரோக்ராமில் அதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ 18th பாருங்கள் ஃபார் த டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூனிவர்சிட்டி விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாடிஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ஆர் சிண்டிகேட். ஓகேங்களா. 19th question identify the scheme which aims to encourage social science research in policy relevant areas so as to provide vital inputs in policy formulation, implementation and evaluation. Answer வந்து ICSSR EMPRESS. So next பாருங்க answer வந்து which one of the following commission or committee in the post independent India has paid attention to all the levels of education? Answer வந்து Kothari commission. அடுத்து the purpose of Gurukul system of education is to என்ன promote quality and excellence. So அதுதான் objective of Gurukul system. 22 question the scheme Unnat Bharat Abhiyan aims to என்னது answer link higher education institution in the country with at least 5 villages தான் அதோடைய aim. So UGC net December 2019 வந்தது பார்த்தலாம் in the age of 4 Vedas students were admitted to the Veda schools after performance of which ceremony அப்படின்னு ஆன்சர் வந்து உபநியான செரிமனி. சரிங்களா. அடுத்து 24th question in order to meet the new demands of market ceremony and produce competent graduates who can compete with their counterparts in international market, the first and the foremost change that needs to be introduced in the prevailing system of Indian higher education is related to answer வந்து curriculum. அடுத்து பாருங்கள் யூஜிசி நெட்டில் December 2018 கேட்ட கொஷின் which of the following activity or programming in the university aims at value education in a holistic frame? ஆன்சர் என்னென்னா யோகா எஜுகேஷன் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸ். அடுத்த கொஷின் பாருங்கள் 26 for promoting human values through programming of universities in system in India which of the following activities have great potential அப்படின்னு ஆன்சர் வந்து mentoring by senior faculty members. இதுதான் நம்ம வந்து குட் வேல்யூஸ் பார்த்தோம்ல அந்த கொஷினில் வந்துருக்குது. சரிங்களா. அதான் வேல்யூ எஜுகேஷன் பார்த்தோம்ல அந்த குட் வேல்யூஸ் சொல்லிட்டு அந்த ஆன்சர். ஸோ 27 which of the following statement correctly describe the function status of the National Institute of Educational Planning and Administration deemed to be university அப்படின்னா ஆன்சரில் வந்து 1 and 3 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ 1 capacity building and research in planning and management of education. ஆமாம் கரெக்ட். அடுத்து பாருங்கள் எஜுகேஷன் பிளானிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனாக கிடையாது. ஃபுல்லி மெயின்டைன்டு பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லைக் எனி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அப்படின்னா ஆமாம் கரெக்ட். ஸ்டாட்யூட்டரி இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன் பிளானிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனாக கிடையாது. ஸோ ஆன்சர்னா 1 and 3 இஸ் த ஆன்சர் ஃபார் எஜுகேஷன் பிளானிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டீம் டு பி அ யூனிவர்சிட்டின்னு வர ஆன்சர்ஸ்க்கு. ஸோ நேஷனல் இன்ஸ்டியூட் யூஸ் பண்ணி. அடுத்து 28 கொஸ்டின் பார்த்தோம் which of the following bodies or unit in a university has a statutory function to perform அப்படின்னா ஆன்சர்னா போர்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். சி இஸ் த ஆன்சர். அடுத்து 29 கொஸ்டின் பாருங்கள் which of the organization in India oversees the functioning and quality aspects of teacher education programmes? ஆன்சர் என்னன்னா NCTE நேஷ்னல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன். படித்தோம்ல ஞாபகம் இருக்கா. ஸோ அதுதான் வந்து ஃபங்க்ஷன் குவாலிட்டியை பற்றி டீச்சர் எஜுகேஷன் ப்ரோக்ராம் பற்றி சொல்லுது இன்வெஸ்ட் பண்ணுது. 30th question which of the following are the goals of higher education in India அப்படின்னா ஆன்சர் வந்து B. ஸோ 1 2 3 4 5 எல்லாமே ஆன்சர் தான். ஸோ அசஸ் ஈக்விட்டி குவாலிட்டி அண்ட் எக்ஸலன்ஸ் ரெலவன்ஸ் வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் எல்லாமே அதோடைய ஆன்சர் தான். ஸோ கம்பல்சரி அண்ட் ஃப்ரீ எஜுகேஷன் மட்டும் கோல் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் கிடையாது. ஏன்னா ஹையர் ஃப்ரீ கம்பல்சரி எஜுகேஷன் வந்து பிலோ ஏஜ் ஆஃப் 14 இயர்ஸ் நம்ம படித்தோம் இல்லையா. ஸோ இது கிடையாது 6th மட்டும் கிடையாது. ஸோ அடுத்து யூஜிசி நெட்டோட ஜூலை 2018 கொஷின் பார்த்துடுறோம். ஸோ இந்தியா ஹேஸ் த லார்ஜஸ்ட் ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் இன் த வேர்ல்டு ஆஃப்டர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து யூஎஸ்ஏவா ஆமாம் கரெக்டு. ஆஸ்திரேலியாவா கிடையாது. சைனாவா கரெக்டு. யூகேவா கிடையாது. ஸோ ஆன்சர் என்னது கோடில் கொடுத்துருக்காங்க 1 and 3 இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து வந்து யூஜிசி நெட் ஜான்வரி 2017 வந்த கொஷின் த பர்பஸ் ஆஃப் வேல்யூ எஜுகேஷன் இஸ் பெஸ்ட் சர்வ்டு பை ஃபோக்கஸிங் ஆன் என்னென்னா கன்சர்ன் ஃபார் ஹியூமன் வேல்யூஸ். ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம்ல இந்த வேல்யூ எஜுகேஷன் பற்றி. ஸோ ஆன்சர் வந்து ஹியூமன் வேல்யூஸ். அடுத்து பாருங்கள் யூஜிசி நெட் ஜூலை 2016 த பெஸ்ட் 33rd கொஷின் த பெஸ்ட் வே ஃபார் ப்ரொவைடிங் வேல்யூ எஜுகேஷன் இஸ் த்ரூ என்னது மென்டரிங் அண்ட் ரிஃப்ளெக்டிங் செஷன்ஸ் ஆன் வேல்யூஸ். அதுதான் ரைட் ஆன்சர். ஸோ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி செஷன்ஸாக இருக்கணும். சரிங்களா. அடுத்து which of the following core values among the institutions of higher educations are
ப்ரொமோட்டட் பை NAC, அதாவது நேஷ்னல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிடியேஷன் கவுன்சில். என்னென்னா ஆன்சர் வந்து பி. ஸோ 1, 2, 3 வந்து ரைட் ஆன்சர் இதை பொறுத்த வரைக்கும், ப்ரமோட் பண்ணுறதை பொறுத்து. ஸோ கான்ட்ரிபியூட்டிங் டு நேஷனல் டெவலப்மெண்ட்டாக கரெக்ட். ஃபாஸ்டரிங் குளோபல் காம்பிடென்சி அமாங் தி ஸ்டூடெண்ட்ஸாக கரெக்ட். ஸோ இன்கல்கேட்டிங் அ வேல்யூ சிஸ்டம் அமாங் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸாக ஓகே கரெக்ட். ஸோ ப்ரமோட்டிங் த ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக கிடையாது. ஸோ 1, 2, 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். ஸோ டிக் பண்ணிக்கோங்க. ஸோ 34 கொஸ்டின் முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்து வந்து 35, அது UGC NET June 2015 கேட்ட கொஷின். ஸோ த டோட்டல் நம்பர் ஆஃப் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இன் இந்தியா இன் April 2015 வாஸ் அப்படின்னா 43. இது நம்ம அப்டேட் பண்ணிக்கணும் அப்பப்போ, அதை மட்டும் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. எக்ஸாம் முன்னாடி செக் பண்ணிக்கணும். இந்த சவுத் ஏஷியா யூனிவர்சிட்டி சிச்சுவேட்டட் இன் த சிட்டி ஆஃப் என்னது நியூ டெல்லி. நம்ம படித்தோம்ல, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆன்சர் நியூ டெல்லி. அடுத்து 37 வந்து த யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் எய்ம்ஸ் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா கோட் வந்து ஆன்சர் சி. ஸோ 2, 3, 4 இஸ் த ஆன்சர். ஸோ இதில் எதுனா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான இது இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் ஆஃப் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இந்த ஹையர் எஜுகேஷன் அப்படின்னா கிடையாது. ஸோ UGC எஸ்டாப்ளிஷ் பண்ண விச் அதோட ஏம் என்ன அப்படின்னா ஐடென்டிஃபையிங் அண்ட் சஸ்டெய்னிங் இன்ஸ்டியூஷன் ஆஃப் பொட்டன்ஷியல் லேர்னிங்காக. ஆமாம் கரெக்ட் ரைட். அடுத்து வந்து கெப்பாசிட்டி பில்டிங் ஆஃப் டீச்சர்ஸாக கரெக்டாக. ஆமாம் கரெக்ட். ப்ரொவைடிங் அட்டானமஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவா கரெக்ட். ஸோ ஆன்சர் வந்து 2, 3, 4 இஸ் த ரைட் ஆன்சர் அக்கார்டிங் டு UGC எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான முக்கியமான எய்ம்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்து ஃபைனலாக முடிச்சிடலாம், இதோட கொஷின்ஸ் முடிக்கிறோம். ஸோ 38 விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ராஷ்ட்ரிய உச்சார் ஷிக்ஷா அபியான் ருஷா அதோடைய அப்ஜெக்டிவ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இதில் கோட் எது அப்படி பார்த்தீங்கன்னா C. 1, 2, 3 இஸ் த ரைட் ஆன்சர். அதில் டு இம்ப்ரூவ் த ஓவரால் குவாலிட்டி ஆஃப் த ஸ்டேட் இன்ஸ்டியூஷன். ஆமாம் கரெக்ட். டு என்ஷூர் அடிக்குவேட் அவைலபிலிட்டி ஆஃப் குவாலிட்டி ஃபேக்கல்ட்டியா. ஆமாம் கரெக்ட். அடுத்து வந்து டு கிரியேட் நியூ இன்ஸ்டியூஷன் த்ரூ அப்கிரேடேஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் அட்டானமஸ் காலேஜஸ். ஆமாம் கரெக்ட். இதெல்லாம் அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம படித்து பார்த்தோம், ஞாபகம் இருக்கா பாருங்கள்னா அந்த பார்ட் வீடியோ போய் நீங்கள் பாருங்கள். ஸோ டு டவுன்கிரேட் த யூனிவர்சிட்டி வித் புவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வித் அட்டானமஸ் காலேஜஸாக கிடையாது. ஸோ 1, 2, 3 இஸ் ரைட் ஆன்சர். ஸோ கோடில் 1, 2, 3 எங்கே இருக்குன்னா சியில் இருக்குது. ஸோ இதுதான் ரைட் ஆன்சர். ஸோ இதோட நம்ம வந்து நம்ம ஹையர் எஜுகேஷன் சிஸ்டமோட டாபிக் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம் யூனிட் 10ல். ப்ளஸ் வந்து ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸும் பார்த்தாச்சு. இது எதில் அப்படின்னா UGC NET JRFல அரிஹந்தில் இருக்க புக்கை கூட நம்ம கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த யூனிட்டை கவர் பண்ணலாம்.